சமீபத்தில் ஒரு காணொளியில் திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் கூறியது. இசைஞானிக்கு பெருமை சேர்க்க பெரியார் திடலுக்கு அழைத்திருந்தோம். வந்தவரை பெரியார் சிலைக்கு மாலை போடச் சொன்னோம். கடவுள் இல்லை என சொன்ன பெரியாருக்கு மாலை போட மாட்டேன் என மறுத்துவிட்டார் என கூறி இருந்தார். ஆன்மீகவாதியிடமிருந்த அந்த சுயமரியாதை. கருப்புச் சட்டை போட்ட ஒரு சுயமரியாதைக்காரனிடம் இல்லாமல் இருந்ததையும் பார்த்தோம். அந்த சுயமரியாதைக்காரரின் பெயர் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். அதைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. குற்றம் செய்கிறவனின் சாதி மதம் பார்த்து. பிறகு விமர்சிக்க வாயை திறக்கும் சொந்த புத்தி வேண்டாம். பெரியார் புத்தி போதும் என சொல்லக்கூடிய பகுத்தறிவை கற்ற சுப வீரபாண்டியனின் சகோதரர் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் தன்னை சுயமரியாதைக்காரன் என ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டார். அந்நிகழ்ச்சியில் அவர் கூறியதிலிருந்து. ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தை எஸ்.பி. முத்துராமனை இயக்கும்படி கே. பாலச்சனதரின் கவிதாலயா நிறுவனம் கேட்டுக்கொண்டபோது. எஸ்.பி. முத்துராமன் ஒரு சுயமரியாதைக்காரனான தான் பக்தி படத்தை இயக்கலாமா என கேள்வி எழுப்பினாராம். அதற்கு கே. பாலசந்தர் ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது. அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவை இல்லை என்று கே. பாலசந்தர் கூறியதும். சுயமரியாதைக்காரர் எஸ்.பி. முத்துராமன் மன சமாதானமடைந்து ராகவேந்திரர் படத்தை இயக்கினாராம். கடவுள் இல்லை என தங்கள் ஈ.வே. ராமசாமி திடலில் மேடை போட்டு கதறிவிட்டு. அதே ஈ.வே. ராமசாமி திடலில் கடவுள் உண்டு என்று பிரச்சாரம் செய்பவர்களுக்கும் சற்றும் அறிவு நாணயமின்றி. வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற அறிவு நாணயமற்ற பெரியாரியவாதிகள். தங்கள் ஈன செயல்களுக்கு இவ்விதம் நியாயம் கற்பிக்காவிட்டால் தான் ஆச்சரியம். பணத்திற்காக எதையும் தின்பார்கள் என சொல்லப்படுபவர்களுக்கும். இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது. சுயமரியாதை புலி சுப வீரபாண்டியனின் சகோதரர் எஸ்.பி. முத்துராமன். ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை இயக்கலாமா என ஆலோசனை கேட்டிருக்க நினைத்திருந்தால். கி. வீரமணியிடம் தான் கேட்டிருக்க வேண்டும் அல்லது வீட்டிலேயே ஒரு பகுத்தறிவு புலி இருக்கிறாரே மீசையை முறுக்கி கொண்டு சுப வீரபாண்டியன் என அவரிடமாவது கேட்டிருக்கலாம். தம்பி சுயமரியாதைக்காரனான எனக்கு பக்தி படம் இயக்க வாய்ப்பு வந்துள்ளது. இயக்குவது என் கொள்கைக்கே முரண் தானே என. காசு என்று வந்துவிட்டால் கொள்கையாவது வெங்காயமாவது. சுரண்டலை ஒழிப்பதுவும் சுயமரியாதையின் வேலை என சொல்லிவிட்டு. வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும் திராவிடன் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள்தானே இந்த காக்கா சட்டை பேர்வழிகள். பணம் சம்பாதிப்பது என வந்துவிட்டால். தங்கள் கொள்கையை பரனில் போட்டுவிடக்கூடியவர்கள்தானே. இதை சுட்டி காட்டினால் ஐயையோ ஈ.வே. ராமசாமியை இழிவுபடுத்துகிறான். கொச்சைப்படுத்துகிறான் என ஒப்பாரி வைப்பார்கள். கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈ.வே. ராமசாமி நாயக்கரின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு இசை அமைக்க மாட்டேன். என்று சொன்ன இசைஞானி எங்கே. பெரியார் சிலைக்கு மாலை போட மாட்டேன் என்ற இசை பெரியார் எங்கே. இந்த பெரியாரியவாதிகள் எங்கே. சுயமரியாதைக்காரர்களுக்கே சுளுக்கெடுத்து பாடமெடுத்து இருக்கிறார் இசைஞானி என்கிற ஆன்மீகவாதி. வெட்கமாய் இல்லை பெரியாரியவாதிகளுக்கு. ஒரு முறை சுப வீரபாண்டியன் தன் சகோதரர் இயக்கிய படங்களிலேயே தனக்கு பிடிக்காத படம் என்று ஒரு படத்தை குறிப்பிட்டார். அது ஆன்மீகம் சொட்டும் ஸ்ரீ ராகவேந்திராவா அல்லது ஆபாசம் கொட்டும் நெற்றிக்கண்ணா. இரண்டும் கிடையாது. இராணுவ வீரன் படம் தான் தம் அண்ணன் இயக்கிய படங்களில் பிடிக்காத படமாம். காரணம் நக்சலைட்களை நாயகன் வதம் செய்து வெற்றி காண்பது போல் படமெடுத்து விட்டாராம். அண்ணன் நெற்றிக்கண் போன்ற ஆபாசத்தை படமாக்கியதோ அல்லது சுயமரியாதைக்காரன் என சொல்லி கொண்டு ஆன்மீக படத்தை இயக்கியதோ தவறாகவோ அவமானமாகவோ கேவலமாகவோ தம்பியாருக்கு தெரியவில்லை.
நக்சலைட் கும்பல்களை போட்டு தள்ளியது போல் படம் எடுத்ததில் தான் எஸ்.பி. முத்துராமனின் கௌரவதி போய்விட்டதாம். சகலகலா வல்லவனிலிருந்து பெரும்பாலான படங்கள் பெண்களை இழிவு செய்வதும். மட்டம் தட்டுவதுமான படங்களை இயக்கியவர் தான் இந்த சுயமரியாதைக்கார எஸ்.பி. முத்துராமன். கிட்டத்தட்ட 100 படங்கள் வரை இயக்கி லட்சக்கணக்கில் சம்பாதித்த சுப வீரபாண்டியனின் சகோதரர் எஸ்.பி. முத்துராமன். கொள்கை என பேசி இருந்தால் ஒரு படமாவது இயக்க வாய்ப்பு வந்திருக்குமா? கொள்கைகளை விற்று கோடிகளை சம்பாதித்து. நானும் சுயமரியாதைக்காரன் என வெட்டி பெருமை பேசுவதில் என்னையா பெருமை உள்ளது. ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது. அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவை இல்லை என்று கே. பாலசந்தர் கூறிய பதிலில் சமாதானமானதாக சொல்லும் எஸ்.பி. முத்துராமன். கே. பாலசந்தரிடம் இப்படியொரு கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமா? ஈ.வே. ராமசாமியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இயக்குவீர்களா என்று. ஆனால் கேட்கவில்லை. சொந்த புத்தியில் சிந்திக்கிற நபராக இருந்திருந்தால் கேட்டிருப்பார். ஈ.வே. ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பவருக்கு சொந்த புத்தி வேலை செய்யாதே. தமிழில் நதியா போன்ற சில நடிகைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி. கண்ணியக் குறைவான தங்களை சிறுமைப்படுத்தி கொள்ளும் விதமான விரசமான காட்சிகளில் நடிப்பதில்லை. என்கிற கொள்கையை வைத்திருந்தார்கள். அந்த பெண் திரைக்கலைஞர்களிடம் இருக்கக்கூடிய தன்மானம். சுயமரியாதை அறிவொழுக்கம் பெரியார் பாசறையில் வளர்ந்த இந்த சுயமரியாதை இயக்குனரிடம் இல்லவே இல்லை என்பது தான் மானக்கேடான உண்மை.